ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ன்றதை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நீங்க இந்த 18 இந்த 29 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்டு. 5 நிமிஷம் போச்சு. ஒரு கொஸ்டின் 5 நிமிஷம் போட்டீங்கன்னா மிச்சம் 24 சம்முக்கு எங்க போகுது? டைமே பார்த்தாது. எந்தெந்த சம்முக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் எந்தெந்த ஷார்ட்கட் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். எல்லா சம்மும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போடுவேன் அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களை. ஓகே, எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க, நீங்க தான் அங்கேயே தான் உட்காந்துருவோம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் உனே மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் ப்ரொபோஷன்ஸ்லாம் பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கறது கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு பாத்துருங்க. ஓகே, இப்போ பார்ட் 2 நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஒரு ரேஷியோ கொடுத்து அதோட வேல்யூஸ் கேட்பாங்க. அப்புறம் சேலரி ரிலேட்டட். ஓகேவா, 2 பேர் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அப்போ பியோட ஷேர் என்ன, ஏவோட ஷேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் சம்ஸ். ஓகே, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த ரேஷியோ கொடுத்து இதுல என்ன வரும் சொல்லிட்டு அது மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒன் பை ஒன் ஒரு சம்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல the ratio of the speed of the 3 cars 2:3:4. ஓகேவா, 2:3:4. what is the ratio of the time taken by them covering the same distance? ஓகேவா, இந்த கொஸ்டின் ரேஷியோ தான், ஆனா இதுக்குள்ள ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணிருப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்ம என்னவா இருக்கும், டைமா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கரெக்டா, அதாவது ஸ்பீட் நல்லா நம்ம வேகமா போறோம். ஸ்பீட் நம்ம வேகமா போனா என்ன ஆகும், டைம் வந்து கம்மியாகும். கரெக்டா, நம்ம ஸ்பீடா போனா டைம் கம்மியாகும், டைம் அதிகமாகுதுன்னா நம்ம ஸ்லோவா போறோம். கரெக்டா, அதாவது ஸ்பீடு கம்மியா போறோம்ன்றது அர்த்தம். அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ஸ்பீடோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்பீடோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. 2:3:4 கொடுத்துட்டு நமக்கு டைம் கேட்கறாங்க. அப்ப டைம்ல என்ன அர்த்தம், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1/2 1/3 சாரி 1/4. ஓகேவா, 1/2 எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா வேலை முடிச்சு. சில சமயம் இந்த மாதிரி கொடுத்துட்டு 3 நம்பர் கூட ரெசிப்ரோக்கலுமே கேட்பாங்க. ரெண்டுத்தையும் ஒரே சமயமே பார்த்துடலாம். ஓகேவா, அதாவது 2 3 4 கொடுத்துட்டு இதுக்கான ரெசிப்ரோக்கல் என்னன்னா டேரக்டாவே கேட்பாங்க சில சமயத்துலாம். ஓகே, இதுக்கான தலைகீழ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுக்கும் ஒரே சமயம் முடிச்சு விட்டுறேன்றான். ஓகே, எதை கேட்கறான் அப்படின்னா வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எத்தனை வந்துடும் நமக்கு, பெரிய நம்பர் 4, 4ஓட அடுத்த மடங்கு என்ன 8, 8 3ஆல வராது. அப்ப அடுத்த மடங்கு என்னது 12, 12 வந்து 3ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும். இப்போ 12 போட போறேன். ஸோ இங்க 12 என்ன போடுறோம், நம்ம எதால பண்ணா வந்து 12 கிடைக்கும், 2 கூட 6. அப்ப இங்க 6ன்றது 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 வரும், 3 4 12 வரும். அப்ப 400 போடுறோம். அப்ப இங்க 4 இருக்கு, 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 12 வரும், 3. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 6 4 3. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். புரியுதாங்க? இந்த சம்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் நமக்கு தெரியணும், அப்புறம் இதை சால்வ் பண்ணிட்டோம். சில சமயங்கள்ல நார்மலாவே ரெசிப்ரோக்கலே கேட்பாங்க. ஓகேவா, சில சமயங்கள்ல நம்ம நார்மலா ரெசிப்ரோக்கல் கேட்டாலே இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு 3:2:1 இதுக்கான ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்பாங்க. இதே மாதிரியே கேட்பாங்க. இது மாதிரி பேசிக்கா கேட்டுருக்காங்க டிஎன்பிசில. 3 நம்பர் கொடுத்து இந்த 3 நம்பருக்கான ரெசிப்ரோக்கல் என்ன, தலைகீழ் என்னன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், 1/3 1/2 1/1 போட போறோம். ஸோ அது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்னது, பெரிய நம்பர் என்னது 3, 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகுது, அடுத்த மடங்கு 6ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 6 வந்து என்ன பண்ணா இங்க வரும், 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 வரும், 2, 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 வரும், 3. இங்க 1 இருக்கு, அப்ப இங்க 6 போகுது. அப்ப 2:3:6 தான் இந்த 3 நம்பருக்கான தலைகீழ் ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஒரே சம்ல 2 கான்செப்ட் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் ஓகே, செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A line is to be divided into 4 sections in the ratio of 1:2:3:6. The line வந்து 960 millimeter long. Find the length of the each part. அதாவது ஒரு லைன் இருக்குப்பா. ஓகேவா, 960 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. அதை 4ஆ பிரிக்கிறாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 4 பகுதியாக அதை பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பகுதிக்கான அளவு என்னன்னு கேட்கறாங்க, லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. புரியுதா? இந்த கொஸ்டினை நான் ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, அப்படியே ஆப்ஷனை பார்த்து அடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நல்லா பாருங்க. ரேஷியோ பாருங்க, நம்ம நல்லா ரேஷியோ பாருங்க. 1:2:3:6 இருக்கு. அப்ப ஆப்ஷன்ல இங்க 100 இருந்துச்சுன்னா அது அடுத்த மடங்கு தான், அதாவது 200 நீங்க வரணும். அப்ப இங்க 100 இருக்கு, இங்க 200 இருக்கா, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, அவங்க புரியுதுங்க. 1:2:3:6 இருக்குன்னா 1 2ஆவது 2 3ஆவது. அப்ப இங்க என்ன, இங்க 100 இருந்தா இங்க 200 தானே வரணும், வரல. இங்க பாருங்க 100 இருக்கு, இங்க 200 இருக்கா, இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவேன். இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க 80 இருக்கு, இங்க 200 இருக்கு. அப்ப 80னா இங்க 160 தான். அப்ப இந்த ஆப்ஷனும் எலிமினேட்டட். கரெக்டாங்க?
அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, டிஎன்பிசி எப்பவுமே தாங்க பண்றாங்க. நீங்க உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் அப்படியே போட்டு சால்வ் பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஸ்மார்ட்டா யார் யோசிக்கிறான் அப்படின்னு தான் வேலையை பொறுக்கி எடுக்கிறாங்க. கரெக்டா அப்படியே அப்படியே வேலை போட்டு எடுக்கிறாங்க. அப்ப இந்த ரேஷியோ பார்த்தோம்னா இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் ஆப்ஷன்ல, 2 செகண்ட் கூட ஆகாது. புரியுதா? இருந்தாலும் இந்த சம்ம நான் எப்படி சால்வ் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம இப்படிதான் யோசிக்கணும். ஓகே, நம்ம இப்படிதான் யோசிக்கிறோம். இருந்தாலும் இந்த சம்ம எப்படி பண்ணணும் நான் சொல்றேன் பாருங்க. எல்லாத்தையும் வந்து கூட்டுங்க. 6 3 9, 9 1 10, 10 2 12. இந்த 12 எக்ஸ் தான். இந்த 960னா எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்க. ஒவ்வொன்றுக்கான வேல்யூ கேட்கறாங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன வந்துருப்போது, ஒரு 12 12 எத்தனை பண்ண நமக்கு வந்து 96 கிடைக்கும், 8. கரெக்டா? அப்ப 80 வந்துருப்போது. 1 12 are 12, 8 12 are 96. கரெக்டா? அப்ப எக்ஸ் வந்து 80னா அப்படியே மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ 80 160 அப்படின்னு இந்த ஆன்சர் ஆகுது. ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்னவா சொல்லியிருக்காங்க, ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளின் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவு விகிதம் 3:2 சொல்லிட்டாங்க. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு ரூபாய் 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகியவற்றுக்கான செலவு காண்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன் சொல்றாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 3:2 கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கு ஆகக்கூடிய செலவு தான் உள்ளது 4000 சொல்லிட்டு தனித்தனியா கேட்கறாங்க. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டுக்கு என்ன வரும், 5. இந்த 5 எக்ஸ் தான் இந்த 4000 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 5 are 5, 8 5 are 40. கரெக்டா? அப்ப 800 கிடைக்குது. அவங்க என்ன கேட்கறாங்க, மளிகைக்கு எவ்வளவு கிடைக்குது, காய்கறிக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்கறாங்க. அப்ப 3x என்ன வரும், 8, அதாவது 8 3s are, அதாவது 8 3s are நமக்கு 24, 2400 கிடைக்கும். இப்ப 2400 ஒரே ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, இது ஒண்ணுதான் இருக்கு. இங்க 2800 இருக்கு, இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்ப இந்த ஆன்சர் தான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகேவா? 2400 1600 அந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். அப்ப 2xனா 800 போட போறீங்க, 1600 கரெக்டா இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் ABCD என்பவர்களின் ஒரு குறிப்பிட்ட தொகை 5 2 4 3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். இதில் சி என்பவர் டியை விட 1000 ரூபாய் அதிகம் பெறுகிறார் எனில் பியோட சேலரி, அதாவது இப்ப நம்ம வந்து அந்த வருமானம் இன்கம் சம்பந்தப்பட்ட கணக்குல பார்க்கணும். ரேஷியோ சம்ஸ்ல இன்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியில பார்க்கணும். ஓகே, ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. நமக்கு 5 2 4 3 கொடுத்துட்டு சி என்பவர் டியை விட 1000 ரூபாய் அதிகம் சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், அது சியோட ரேஷியோ என்னது, 4. தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கான அந்த வித்தியாசம் தான் அந்த 1000 ரூபான்னு சொல்லலாம். கரெக்டா? சியை விட டி அதிகமா சம்பாதிக்கிறாருன்னா அவங்களுக்கான வித்தியாசம் என்னவா இருக்கும், 1000 ரூபான்னு இருக்கும். அப்ப 4ல 3 போச்சுன்னா எக்ஸ், இந்த எக்ஸ் தான் இந்த 1000 ரூபாய் அப்படின்னா அவங்க என்னப்பா கேட்கறாங்க, யாரோட ஷேர் கேட்கறாங்க, பியோட ஷேர். பிக்கான ரேஷியோ என்னது, 2. அப்ப 2x என்னது, 1000 × 2 2000. அப்ப சியோட ஷேர் எவ்வளவு, ஆப்ஷன் சி 2000 அந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருக்கு. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन கவனிங்க. என்னவா சொல்றாங்க ஃபிஃப்த் क्वेश्चनல, ரூபாய் 420 ஏ மற்றும் பி மற்றும் சிக்கு 1/3 5/6 7/9 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர் எனில் பியின் பங்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இங்கே பியோட ஷேர் தான் கேட்கிறேன். ஓகே, ஆனா இங்க என்ன இருக்குன்னா ரேஷியோ வந்து ஃபிராக்ஷன் கொடுக்குறாங்க, பின்னத்துல இருக்கு. இதே மாதிரி கேட்டா என்ன பண்ணுவீங்க, எல்லாமே நம்ம கூடுதல் தானே போடுவோம், ரேஷியோட ஆட் பண்ணி போடுவோம். இங்க எல்லாமே இது மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம், அப்ப 1/3 + 5/6 + 7/9 சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? சோ இது எல்சிஎம் எடுக்கலாமா? அப்ப பெரிய நம்பர் என்னது, 9 அடுத்து நமக்கு என்னது 18 தான் 6ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகுது. 9 வந்து 6ஆல் டிவைட் ஆகுது. சோ அப்ப எல்சிஎம் வந்து 18 தெரிஞ்சிச்சு. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18 கிடைக்கும், 6. ஓகேவா? 6 3 7 நமக்கு 18 கிடைக்கும். அப்ப 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18 கிடைக்கும், 3. அப்ப மேலே 3 பண்ணா நமக்கு 15 கிடைக்கும் போது. சோ 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும், 2. அப்ப மேலே 2 பண்ணீங்கன்னா 7 2 14 கிடைக்கும். ஓகேவா? சோ ரெண்டு ஆட் பண்ண நமக்கு 20 + 15 35. அப்ப இந்த 35x தான் நமக்கு 420 கேக்குறாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 7 3 அடிக்கலாமா, 5 7s are 35, 6 7s are 42, அதாவது 16 கிடைக்கும். 1 5s are 5, how many 5s are வந்து நமக்கு 60 கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு 12 தெரிஞ்சிச்சு. நம்ம இப்ப எதோட கேக்குறாங்க, பியோட ஷேர் வந்து கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப பியோட ஷேர் எவ்வளவு பண்ண நமக்கு
15x. ஓகேவா? பியோட ஷேர் வந்து நமக்கு 15 தெரியும். அப்ப 15 இன்டூ எக்ஸ், எக்ஸ்னா வந்து 12. அப்ப 15 இன்டூ 12 வரப்ப நமக்கு என்ன வந்துட்டு போகுது? 150. 15 இன்டூ 2 நமக்கு 30. அப்ப 180 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இது இன்னுமே ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். எப்படின்னா, நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இது சூப்பரான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? 6, 15, 14 கிடைச்சிருக்கு. கரெக்டா? நம்ம என்ன கிடைச்சிருக்கு? ரேஷியோ 6, 15, 14 ரேஷியோ கிடைச்சிச்சா? இப்போ நம்ம என்ன கேட்கறாங்க? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷார்ட்கட் சொல்லி தரேன். இங்க வந்து பியோட ஷேர் கேட்கறான். பியோட ஷேர் என்ன அர்த்தம்? 15. அப்ப வரக்கூடிய ஆன்சரு 15ஓட மடங்குல தான் வரும். கரெக்டா? வரக்கூடிய ஆன்சரு 15ஓட மடங்குல வரும். 15ஓட மல்டிபிள் என்னது? 15, 30, 45. அப்ப 5 முடியணும், இல்ல 0 முடியணும். அப்ப 5, 0 முடியுது. எது எல்லாரும் பாருங்க. இங்க 5 இருக்கா? கிடையாது. அப்ப இங்க 5 இருக்கா? எதுனா இதுவும் கிடையாது. அப்ப 5 முடியுது. 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா 15ஓட மடங்குல 85 வருமா? அப்ப இதுதான் வராது. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்ப கொஸ்டின் கேட்கறோம்னா ஃபுல்லா கூட சால்வ் பண்ண தேவை. நம்ம என்ன பண்றோம்? இது வந்து எல்சி மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம். பியோட ஷேர் வந்து 15 தெரிஞ்சிச்சு. அப்ப 15ஓட மடங்கு தான் வரும்னு பாக்குறோம். முடிச்சு விட்டு போயிட்டோம். ஓகே, சிலது எல்லாமே 15ஓட மடங்குல கொடுத்தாங்கன்னா அப்ப சால்வ் பண்ணி தான் ஆகும். ஓகே, அதான் இல்ல அப்ப ஆன்சர் டக்குன்னு முடிச்சு. ஓகே, ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதம் 5:4. இவர்களின் செலவு 3:6. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியா 1600 சேமித்தனர் எனில் பியின் மாத வருமானம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்த மாதிரி டைப்ல ரிப்பீட்டடா டிஎன்பிசில கேட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைப்ல அதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்க, அப்ப எவ்வளவு வந்து சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ல கேட்டுட்டே இருக்காங்க டிஎன்பிசி. இதுக்கு 2 மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. 2 டைப்பும் நான் சொல்லி கொடுத்துறேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஓகேவா? ஏவோட ரேஷியோ 5, இங்க 4. அவங்களோட செலவு என்னது? 3, 2. எவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட் 1600. அதை இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கொடுத்துருக்க 2 ரேஷியோவை ஏக்கு நேரா பிக்கு நேரா எழுதிட்டீங்க. கொடுத்துருக்க அமௌண்ட்டை சென்டர்ல போட்டோம். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இது 2 கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன வரும்? 5 2s are 10 வருது. இது 2 கிராஸ் பண்ணுங்க. 3 4s are 12 சொல்லிட்டு வருது. ஓகே, இப்பதான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் எழுதிடணும். 1600 சொல்லிட்டு இந்த அமௌண்ட் எழுதிருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்கன்னா, இது 2க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 3ல 2 கொஸ்டின் என்னது? 1. அதை இங்க போட்டுங்க. ஓகே, டிவைட் என்ன பண்ணீங்கன்னா, இது 2க்குமான டிஃபரன்ஸ். 12ல 10 கொஸ்டின் என்னது? 2. இது சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு 800 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 800 அப்படின்னா அவங்க பியோட ஷேர் தான் கேட்கறாங்க. பினா யாரு? இவர் தானே பிஏ. அப்ப என்னது? 4x. அப்ப 4 4h 32. எக்ஸ் வந்தா தானே 800. 4h 32. 3200 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? ரொம்ப சிம்பிள். கொடுத்துக்க ரேஷியோ ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அந்த அமௌண்ட் வந்து சென்டர்ல போட்டுறோம். 2த்தையும் கிராஸ் பண்ணி சைட்ல போட்டுறோம். ஓகே, இது ரொம்ப ஈஸி. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் எடுத்து எழுதுறோம், அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் பண்ணலையே. அப்புறம் என்ன பண்றோம்? அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். கீழே இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் எடுத்து இங்க எழுதிடுறோம். இதுக்கான அந்த டிஃபரன்ஸை கீழே போட்டுறோம். போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்கான வேல்யூ கிடைச்சிட போது. ஏ கேட்கறாங்கன்னா ஏல போட போறீங்க, பி கேட்டா பி போட போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சார் இன்னொரு மெத்தட்னு சொன்னீங்களா அப்படின்னா, இன்னொரு மெத்தடு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் ரொம்ப ஈஸி. ஓகே, இன்னொரு மெத்தட் கொஞ்சம் சுத்த வர்ற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏவோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பியோட ரேஷியோ கொடுத்தாங்க. என்னது? இங்க 5ன்னு கொடுத்துட்டாங்க, இங்க 4ன்னு கொடுத்தாங்க, இங்க 3ன்னு கொடுத்தாங்க, இங்க 2ன்னு கொடுத்தாங்க. இப்ப இது என்னது? வருமானம். இது செலவு. இப்ப இது 2க்குமான டிஃபரன்ஸ் என்னது? நமக்கு 2 இருக்கு, அதாவது 2x இருக்கு. இங்க இதுக்கான அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. 4 2 போச்சுன்னா இங்கேயும் 2x இருக்கு. 2ம் சேமா இருந்துச்சுன்னா அந்த 2x தான் இந்த 1600 அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கும்? 800 தான் இருக்கும். ஓகேவா? போன சம்ல போட்டதான், அதான் போன மெத்தட்ல போட்ட ஆன்சர் தான் இங்கேயும். ஓகே, ஆனா இங்க டிஃபரன்ஸ் இது 2க்குமான டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சம்ல சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அப்போ 5th இந்த கொஸ்டினுக்கு 2 ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 2மே ரொம்ப ஈஸியானது. ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ A ஈக்குவல் டு A by B ஈக்குவல் டு 3/4 மற்றும் 5/8 + 5B = 22 எனில் A இன் மதிப்பு கேட்கறாங்க. ஓகேவா? ஏவோட மதிப்பு கேட்கறாங்க, ஏவோட வேல்யூ கேட்கறாங்க. நம்ம எப்பயும் போற மாதிரி என்னது? ஏக்குன்னா 3ன்னு அர்த்தம், பினா வந்து 4ன்னு அர்த்தம். அது இங்க சப்ஸ்டிட் பண்ணி போடுவோம். ஆனா இந்த மாதிரி சம்ஸ்ல மட்டும் ஏ கேட்கறதுனால பியையும் நம்ம என்னவா பண்றோம்னா ஏவா மாத்தணும்.
பி ஏவா மாத்தினா நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். அது என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. a by b equal to நமக்கு 3/4 கேட்கிறேன். நமக்கு எது வேணும்? b வந்து நான் ஏவா மாத்தணும். அப்பதானே ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்குமோ, எல்லாத்தையும் நான் ஏவா மாத்தணும். புரியுதா? அவங்க என்ன கேட்கறாங்க? ஏ. அப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஏவா மாத்தணும். அப்ப எனக்கு ஏ மட்டும் தான் வேணும். அப்ப ஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டா என்ன ஆகும்? 3/4 டிவைட்ல இருக்கிற மல்டிபிள் அங்க போச்சுன்னா பின்னு மாறிடும். புரியுதா? அப்ப நமக்கு என்ன வேணும்? சாரி, நமக்கு பி தானே வேணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பி என்ன அர்த்தம்? இது ரெசிப்ரோக்கல் மல்டிபிள் அதுவும் போச்சுன்னா டிவைடுக்கு வந்து போவோம் 3a சொல்லிட்டு மாறிடும். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்னது? 4/3a கிடைச்சிருச்சு. கரெக்டா? பி தான் நம்ம ஏவா மாத்தணும், மாத்தியாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 8a a பிளஸ் 5 பியோட வேல்யூ என்னது? 4/3a. கரெக்டா? ஸோ 4/3 a ஈக்குவல் டு நமக்கு 22 கொடுத்துருக்காங்க. கரெக்டாங்க? மேல மல்டிப்ளை பண்ணினா நமக்கு 20/3 கிடைக்கும். அப்ப 8a பிளஸ் 4 5 are 20/3a ஈக்குவல் டு 22 இருக்கும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24a பிளஸ் 20a ஈக்குவல் டு 22/3 இருக்கும். கரெக்டாங்க? புரியுதா? ஸோ பி வந்து ஏவா மாற்றணும். ஸோ ஏல இருந்து நான் பி ஏற்றுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா எல்சிஎம் மாத்தினா நமக்கு 20, இங்க 24 20 இருக்கு. அப்ப 44a கிடைக்கும். கரெக்டாங்க? புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? ஸோ அப்ப 44a ஈக்குவல் டு 22 3 மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 3 2 6. ஓகேவா? 66 எழுதிடலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ 66 வந்து போகுது. அப்ப a ஈக்குவல் டு 66/44. 11 வாய்ப்பா நடிச்சு விட்டீங்கன்னா நமக்கு இங்க 6 வரப்போகுது, இங்க 4 வருது. மறுபடியும் 2 டேபிளோட அடிச்சோம்னா நமக்கு இங்க 3 வருது, இங்க 2 வருது. அப்ப a ஈக்குவல் டு 3/2 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். எங்கப்பா இருக்கு 3/2? ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? இதே மாதிரி சம்ஸ்ல மட்டும் ஏபி 2 வேரியபிள் கொடுத்துட்டு, அதாவது 2 மாறிலி கொடுத்துட்டு நமக்கு ஏ மட்டும் வேணும் பி மட்டும் வேணும்னா ஏ மட்டும் தானே கேட்கறாங்க. அப்ப பியை வந்து ஏவா மாத்திடணும்னு நினைச்சுக்கணும். ஓகேவா? பிஏ ஏவா மாத்திடணும். ஓகே, அதே மாதிரிதான் இதை கண்டுபிடிச்சிட்டு அங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 2x/y ஈக்குவல் டு 8/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. சிம்பிளை பண்ணலாமா? ஸோ 1 2 2 4 2 8. அப்ப x/y-யோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 4/5 தெரிஞ்சிச்சு. இப்ப 3x + 3y 4x - 2y-யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அது அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 3x + 3y by 4x - 2y போட போறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4. 3 4s are 12 போடலாமா? ஒய்யோட வேல்யூ என்னது? 5. 3 5s are 15 by 4x. அப்போ 4 4s are 16 மைனஸ் போட்டேன். 2 into y, ஒய்யோட வேல்யூ 5. அப்போ 2 5s are 10. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 7 27 கிடைக்குது. இங்க 16ல 10 போச்சு அப்படின்னா நமக்கு 6ன்றது கிடைக்குது. ஓகேவா? இது எந்த டேபிள் டிவைட் பண்ணலாம்? நம்ம 3 டேபிள்ல பண்ணலாம்ல. ஸோ 9 3s are 27 2 கிடைக்குது. அப்ப 9:2 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத பையில போடுறோம். XYக்கான வேல்யூ எடுத்துட்டோம், சப்ஸ்டிட் பண்ணினா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி சம் போன டிஎன்பிசில கேட்டாங்க. போன 2024 எக்ஸாம்ல கேட்டாங்க. என்னன்னா இந்த நம்பர் பாருங்களா, 18:29 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். 2x + 3y = 3x + 5y = 18:29 கொடுத்துட்டு XY வேல்யூ கேட்குறாங்க. இப்போ என்ன ட்விஸ்ட்னா, இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ண முடியாது, அதாவது சிம்பிளை பண்ண முடியாது. 18:29 ஒரு பெரிய நம்பரு. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பழைய மாதிரி 2x + 3y by 3x + 5y = 18/29 போட்டு இந்த 29 இப்படி போட்டு 2x + 3y போட்டு 18 into கிராஸ் பண்ணீங்கன்னா 3x + 5y போட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 5 நிமிஷம் அவுட் ஆயிடும். இந்த ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் அவுட் ஆயிடும். இது எப்படி அப்ப ஸ்மார்ட்டா போடுறது? வாங்க பாத்துருவோம். ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் தான் பண்ணணும். இது x, இது y, இது x, இது y. ஓகேவா? ஸோ நம்ம இங்க 2x + 3y வரப்போ நமக்கு 18 வரணும். இங்க என்ன இருக்கு நமக்கு? இப்ப ஏ ஆப்ஷன் அப்ளை பண்றேன். இங்க 2x + 3y போடுறப்ப எனக்கு 18 வரணும். ஓகே, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்.
இந்த மாதிரி போட்டீங்கன்னா டைம் தான் வேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஏ ஆப்ஷன்ல 4 இருக்கு, 3 இருக்கு. அப்ப 4 2s are 8 கிடைக்குது, ஏ ஆப்ஷன் 8 கிடைக்குது, பிளஸ் 3 3s are 9 கிடைக்குது. அப்ப 8 8 16 17 நமக்கு. அப்ப 18 தானே வரணும், இந்த ஆப்ஷன் வருமா? வராது. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க. ஓகே, சி ஆப்ஷன் பாருங்க. 2 2s are 4, சி ஆப்ஷன் வந்து 2 2s are 4 பிளஸ் 3 3s are 9 கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து 18 வருதா? வரல. நமக்கு எனக்கு வந்து 13 தான் வந்து. அப்ப சி ஆப்ஷனும் கேன்சல். ஓகேவா? அப்படியே டி ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 3 2s are நமக்கு 6 கிடைக்குது. கரெக்டா? இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3 2s are 6 பிளஸ் 3 5s are 15 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 23 கிட்ட போகுது. கரெக்டா? ஸோ 5 ஆட் பண்ணினா சாரி 21 கிடைக்குது. அப்ப இதுவுமே நமக்கு 18 வரல. அப்ப ஒரு கொஸ்டின் 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆச்சுன்னா ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அப்ளை பண்ணி விடுங்க. 2 3s are 6, 3 4s are 12. கரெக்டா 18 வருதா? அவ்வளவுதான். அப்ப இதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இந்த தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ன்றதை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நீங்க இந்த 18 இந்த 29 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட். 5 நிமிஷம் போச்சு. ஒரு கொஸ்டின் 5 நிமிஷம் போட்டீங்கன்னா மிச்சம் 24 சம்முக்கு எங்க போகுது? டைமே பார்த்தாது. எந்தெந்த சம்முக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் எந்தெந்த ஷார்ட்கட் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். எல்லா சம்மும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போடுவேன் அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களை. ஓகே, எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க, நீங்க இன்னும் அங்கேயே தான் உட்காந்துருக்கணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் a by y equal to 4 by b, bc equal to 15 by 16, find the value of c square minus a square by c square plus a square கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4:5 கொடுத்துருக்காங்க. பிசியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15:14 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நமக்கு இங்க காமனான வேல்யூ என்ன இருக்கு? இங்க பின்றது தான் இருக்கு. அப்ப பியோட வேல்யூ இங்க ரெண்டு சமமா இருக்கா? இங்க 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப இந்த 5 15 மாத்த முடியாதா? முடியும். எப்படி? இங்க நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்ப இங்க நான் என்ன பண்ணோம்? 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 கிடைக்கும். அப்ப a:b எனக்கு புது ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு? 12:15. இங்க 15:16 இருக்கு அப்படின்னா நமக்கு a:b:c ஈஸியா எடுத்துடலாம். அப்ப a வந்து 12, b வந்து 15, c வந்து 16. இதுதான் நம்மளுக்கான ரேஷியோ. இப்ப ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? c ஸ்கொயர். ஸோ c ஸ்கொயர் பண்ணினா என்னது? 16 ஸ்கொயர் பண்ணினா நமக்கு 256 மைனஸ் a ஸ்கொயர். a வந்து 12 ஸ்கொயர் பண்ணினா நமக்கு 144 பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 200. இதே தான் அப்படியே பிளஸ் பண்ணி போட போறீங்க, அவ்வளவுதானே. 200 100 300 50 40 90. அப்ப நமக்கு 400 கிடைக்குது. ஓகேவா? ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு டேரக்டா 400 கிடைக்குது. 250 140 என்னப்பா வர போகுது? இங்க நமக்கு 6 வந்து 50, 6 கூட்டினா 150. அப்ப மிச்சம் 50, 56 56 112 கிடைக்குது. இங்க 400 இருக்கு. ஓகேவா? ஸோ 112 பார்த்தாலே நமக்கு 8th டேபிள் ஞாபகம் வருதா? 8th டேபிள். அப்ப 1 8s are 8ன்னு சொல்லலாம். 1 8s are 8, ரிமைனிங் நமக்கு 3 இருக்கு. அப்ப 4 8s are 32. ஓகே, 4 8s are 32. இங்க 5 8s are 40. அப்ப 50 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு 14. 7 2s are 14 by 25. அப்ப 7/25 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 3y minus 5z equal to 0. மேலும் minus 3x plus 2y plus 7z equal to 0 எனில் xyz இன் விகிதத்தை காண்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நம்ம 10th பசங்க மாதிரி அந்த ஈக்குவேஷன் சமன்பாடை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு. இதுக்கும் ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 2x plus 3y minus 5z equal to 0 கொடுத்துருக்காங்க. இது x, இது y, இது z. கரெக்டாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சின்னதாக எடுத்து போடுமா? டக்கு வேலையை முடிச்சிடலாம். ஸோ 2 2s are 4. ஏ ஆப்ஷன் வந்து 4, அதாவது சி ஆப்ஷன் வந்து 2 2s are 4, 3 3s are 9, மைனஸ் 5 5s are 25 வருது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஆன்சர் 9 மைனஸ்ல போகுது. அப்போ இது வராது, 0 ஆகாது. ஓகேவா? இங்க 9, இங்க 4 இருக்கு. 13ல மைனஸ் 29 போச்சுன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ்ல வரும். அப்போ ஆப்ஷன் சி கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் டி எடுங்க. எது வேணா போட்டுக்கோ, நீங்க ஃபர்ஸ்ட்ல கூட போட்டுக்கோ. நம்ம சின்னதாக இருந்தால் டக்குன்னு வேலையை முடிச்சலாமா நான் எடுத்தேன். ஓகே, ஸோ அங்கே வந்து 13 இருக்கா?
13 × 2 13 13 26, 7 × 3 7 3s are 21 மைனஸ் 5 5s are 25. ஓகேவா? ஸோ நமக்கு 26ல் 25 போச்சுன்னா 1 இருக்கும், பிளஸ் 21 நமக்கு 23 வருது. நமக்கு 0ல வரணும், அப்போ ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கலாமா? ஆப்ஷன் ஏ எடுங்க. ஆப்ஷன் ஏ நமக்கு என்ன வருது? 31 30 60 62 பிளஸ் 1 3s are 3, சாரி 1 3s are 3, அப்புறம் மைனஸா மைனஸ் 5 × 13 5 × 13, அப்போ 65 வரும். கரெக்டா? 65 வரப்போகுது, ஈக்குவல் டு 0வா? ஸோ அங்கே 65 மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சராக இருக்கும். கரெக்டா? ஸோ என்ன இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். நம்ம ஆப்ஷன் மிஷின் தான் இன்னொருத்தையும் செக் பண்ணிடுவோம். இருக்கும் ஒரு 2 செகண்ட் கூட ஆகும். ஓகேவா? அப்போ எப்படி வரப்போகுது? ஒரே நிமிஷம். ஆப்ஷன் ஏன்றது கண்டுபிடிச்சிட்டோம், எதுக்கு ஒரு அடி செக் பண்ணிடுமே. 1 2s are 2 பிளஸ் 13 × 3 39 மைனஸ் 5 × 31 5 × 31னா நமக்கு 30 போடவே 180 போகும். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் நெகட்டிவ்ல போகுது, அப்போ இந்த ஆப்ஷனுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் கவனிங்க. The ratio of boys to girls in the classroom 4:5. பார்த்தீங்களா, கேர்ள்ஸோட அன்னைக்கு அதிகமாக இருக்கு போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. If the number of the boys is 20, find the number of girls. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு அரங்கம் இருக்கு, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, இதுல பாய்ஸ் சில பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் சில பேர் இருக்காங்க. பாய்ஸ் எத்தனை, கேர்ள்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்ட்டாங்க. பாய்ஸ் வந்து 4, கேர்ள்ஸ் வந்து 5. இப்போ பாய்ஸோட எண்ணிக்கை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ பாய்ஸ் எத்தனை 4, தெரியாத வரையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4x தான் 20 அப்படின்னா எக்ஸ் என்ன இருக்கும்? 1 4s are 4, 5 4s are 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 தெரிஞ்சிச்சு. அவங்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்குறாங்க. அப்போ 5 × x, 5 × 5 25. அப்போ 25 கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஒரு கிராமத்தில் 15% குழந்தைகளுள் 40% பெண்கள், கிராமத்தின் மொத்தம் 900 மக்கள் உள்ளனர் எனில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற விகிதத்தை காண்க. நல்லா கொஸ்டின் பாருங்க, ட்விஸ்ட் சூப்பரா வச்சிருக்காங்க. டிஎன்பிசி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது குழந்தை கொடுத்துருக்காங்க 15%. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெண்கள் வந்து நமக்கு 40% கொடுத்துருக்காங்க. அப்ப மென்கள்னா ஆண்கள்னு சொல்லலாமா? அப்ப ஆண்கள் வந்து 15 40, மொத்தம் நம்ம 100%னா இவங்க 2 பேர் போனா மிச்சம் தானே ஆண்கள் இருப்பாங்க. 40 55 போச்சுன்னா மிச்சம் நமக்கு 45%. ஏதாவது ஒரு ஊர்ல குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இந்த ரேஷியோல இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பாருங்க. இந்த டிஎன்பிசிக்காரங்க உடனே எனில் ஆண்கள், ஃபர்ஸ்ட் நீ ஆண்களை சொல்லு, அடுத்தது பெண்களை சொல்லு, அடுத்து குழந்தைகளை சொல்லுன்றாங்க. கொடுக்கும் போது வேற ஆர்டர்ல இருக்கு, ஆனா கேட்கும் போது வேற ஆர்டர்ல கேக்குறாங்க. இதை நான் நேற்றே சொல்லியிருப்போம், போன வீடியோல பார்ட் 1 வீடியோ சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கான ரேஷியோ. இந்த நம்பர் இல்லாமலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்பரே தேவையில்லை, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், எல்லாமே 5வது வாய்ப்பாடு போகும். கரெக்டா? ஸோ அப்ப 9 5s are 45, 8 5s are 40, 3 5s are 15. ஆனா இப்ப 3 8 9 இருக்கா பாருங்க. 3 8 9 இல்ல, இங்கே சில சமயத்துல இங்கேயே வச்சிருப்பானுங்க. இந்த ரேஷியோ அப்படி இங்க வச்சிருப்பாங்க. அடிச்சு நம்ம தப்புன்னு போக வேண்டியதான். என்ன கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட் ஆண்கள் நேரம் என்ன இருக்கும்? 9, பெண்கள் நேரம் 8, குழந்தைகள் நேரம் 3. அப்ப 9:8:3. ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். கரெக்டா? ஓகேங்க. இந்த ரேஷியோ ப்ரொபோசல்ஸ்ல முக்கியமானது அவங்க கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க, கேட்குற ரேஷியோ என்ன கேட்கறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவற்றுள் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களின் குறிக்கிறதுன்றாங்க. ஒரு இது சொல்றாங்க, என்னது, ஒரு கிளப்புல பாய்ஸ் வந்து 3 கேர்ள்ஸ் வந்து நமக்கு 2% இருக்காங்க அப்படின்னா அப்ப இதுல எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறேன். ஒண்ணுமே கிடையாது, 2க்கு கூட்டுங்க 5x வரப்போகுது. அப்ப வரக்கூடிய ஆன்சர் ஏதோ என்னவா இருக்கணும்னா 5ஓட மடங்கு, 5ஓட மல்டிபிள் இருக்கிறது தான் ஆன்சரா இருக்கும். அதான கேட்கறாங்க. அவனோட உண்மையான எண்ணிக்கை என்னவா இருக்கும்னா 5ஓட மடங்கு தான் இருக்கும். இப்ப 7 இருந்துச்சுன்னா இங்க 7x இருந்துச்சுன்னா 7ஓட மடங்கா தான் இருக்கும். இப்ப இங்க 5 இருந்தா 5ஓட மடங்கு எதுலாம் வரும்? 25 மட்டும் தான் வரும். ஓகே, அப்ப ஆப்ஷன் டி தான் விஷயக்கான சரியான ஆன்சர்.
ஏன்னா 16 வராது, 24 வராது, 18 வராது. ஓகேங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட மடங்கு, அதோட மல்டிபிள் தான் ஆன்சரா வரும். ஓகே. ஸோ இதோட 14th கொஸ்டின் கம்ப்ளீட்டட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் இல்லை, அவ்வளோதான் போடும். ஓகே. ஸோ இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல பக்காவா எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம். ஓகே. எல்லா மாடல் எல்லா டைப்புமே வந்து பார்த்துட்டோம். வேல்யூ கொடுத்தா எப்படி பண்றது, வாய்ஸ் ஸ்கேல்ஸ் கொடுத்தா எப்படி பண்றது, ஒரு கிளப்ல கொடுத்தா எப்படி பண்றது, இன்கம் வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எப்படி பண்றது, வேல்யூஸ் ஏபிசி கொடுத்துட்டு 2x + 3y அது எப்படி போடுறது, பார்ட் 1 வீடியோல பல மாடல் போட்டிருப்போம். ஏபிசி கொடுத்துட்டு ஏபி பிசி கொடுத்துட்டு ஏபிசி கேட்டா எப்படி போடுறது, ஏபி பிசி சிடி கொடுத்துட்டு ஏபிசிடி கேட்டா எப்படி போடுறது, ஃபிராக்ஷனை தலைகீழ கொடுத்தா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா மாடலுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 30-35 சம் போட்டிருப்போம். இந்த 35மே டிஃப்ரெண்டான மாடல் தான். ஓகே. உங்களுக்கு ஒரே மாடல் நான் போட்டிருப்பேன், எல்லாமே டிஃப்ரெண்டான மாடல் தான் போட்டிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடம் விடைபெறுது உங்கள்